அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொளியில் காண விரும்புவது ஆவணி மாத சிவராத்திரி விரதம் எப்படி விரதம் இருக்க வேண்டும் என்பதை பற்றி இந்த காணொளியில் பார்க்கலாம். வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். சிவபெருமானுக்குரிய விரதங்களில் ஒன்றுதான் சிவராத்திரி விரதம். ஒவ்வொரு ஆண்டும் மிக முக்கியத்துவமாக மாசி மாதத்தில் தேய்பிறை சதுர்த்தி தினத்தில் வருவதை மகா சிவராத்திரி என்கிறோம். அந்த மாதிரியாக ஆவணி மாதத்தில் வருகின்ற இந்த சிவராத்திரியானது மிக முக்கிய பங்கு வகிக்கிறது. முதன்மை கடவுளான கணபதியை அவதரித்த நாள், அதாவது முன்னதாக வரும் இந்த சிவராத்திரியே மிகப்பெரிய சிவராத்திரி ஆகும். வருடத்திற்கு 12 சிவராத்திரிகள் வருகின்றன. இவற்றில் 6 சிவராத்திரிகள் தேய்பிறையிலும் 6 சிவராத்திரிகள் வளர்பிறையிலும் வருகின்றன. நித்திய சிவராத்திரி, மாத சிவராத்திரி, பட்ச சிவராத்திரி, யோக சிவராத்திரி, மகா சிவராத்திரி என சிவராத்திரி விரதம் 5 வகைகள் உள்ளதாகும். மாத சிவராத்திரி விரதங்களை பற்றி மாத சிவராத்திரி விரத கல்பம் என்னும் நூலில் விரிவாக சொல்லுகிறது. சிவபெருமானுக்குரிய விரதங்களில் ஒன்றுதான் பாரம்பொருள் சிவராத்திரி விரதம். ஒவ்வொரு ஆண்டும் மிக முக்கியத்துவம் வாய்ந்த தேய்பிறை சதுர்த்தியில் மாசி மாதத்தில் வருகின்றதை மகா சிவராத்திரி என்கிறோம். அந்த வகையில் எவ்வாறு மகா சிவராத்திரி மிகப்பெரியதோ அதுபோல ஆவணி மாதத்தில் வருகின்ற இந்த சிவராத்திரி மிகப்பெரிய சிவராத்திரி ஆகும். கிருஷ்ணபட்ச சதுர்த்தி என்று அமாவாசைக்கு முந்தைய நாள் அனுஷ்டப்படும் சிவராத்திரி தான் மிக முக்கிய சிவராத்திரி விரதம் என பார்க்கப்படுகிறது. சிவராத்திரியில் விரதம் இருப்போருக்கு நினைத்த காரியங்கள் கண்டிப்பாக கைகூடும். பொருளாதார முன்னேற்றம் அடைந்து சகல அனைத்து விதமான வெல்லக்கூடிய சக்தி வெகு விரைவில் கிடைக்கும். வேண்டிய வேண்டுதல்கள் எல்லாம் தடையின்றி கண்டிப்பாக நிறைவேறும். அனைத்து பாவங்களும் நீங்கி இறுதியில் பாரம்பரிய சிவபெருமானின் திருவடியை அடைந்து மோட்சம் கிடைக்கும் என்பது ஐதீகமாகும். முக்கியமாக வருடத்திற்கு 12 சிவராத்திரிகள் வருகின்ற இவற்றில் 6 சிவராத்திரிகள் தேய்பிறையிலும் 6 சிவராத்திரிகள் வளர்பிறையில் வருகின்றன. நித்திய பிரதோஷம், மாத பிரதோஷம், பட்ச பிரதோஷம், யோக பிரதோஷம் என 5 வகையில் இருக்கின்றன. விரதம் கடைபிடிப்பவர்கள் முதல் நாள் ஒரு பொழுது உணவருந்தி சிவராத்திரி என்று உபவாசமாய் காலையில் குளித்து முடித்துவிட்டு சிவ சிந்தனையுடன் கண் விழித்து 4 யாம வழிபாடு செய்ய வேண்டும். அடுத்த நாள் காலையில் தீர்த்தமாடி சுவாமி தரிசனம் செய்து அடியார்களுக்கு உணவருந்தி அதாவது பாரணை செய்து விரதத்தை நிறைவு செய்தல் வேண்டும். முக்கியமாக நீங்கள் என்ன விதம்னா தமிழ் மாதங்களில் ஒவ்வொரு மாதம் ஒரு மாத சிவராத்திரிக்கு ஒரு சிறப்பு உண்டு. ஒவ்வொரு மாத சிவராத்திரிக்கும் வழிபடுதல் ஒவ்வொரு தெய்வத்தை வழிபட்டதாகும். அதன் முழு விவரத்தை கண்டிப்பாக நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். சித்திரை மாதம் உமாதேவியால் வழிபட்ட சிவராத்திரி விரதமாகும். இந்த மாதத்தில் வழிபடுவதால் முக்கியமாக உமாதேவியின் அருளை கண்டிப்பாக பெறுவதுடன் பாரம்பொருள் சிவபெருமானின் அருளையும் பெற முடியும். வைகாசி மாதம் சூரிய பகவானால் வழிபட்ட தலமாகும். சூரிய பகவானை வழிபட தினமும் காலை சூரிய உதயத்திற்கு முன்பாக எழுந்து அவரை வழிபட்ட பிறகு கண்டிப்பாக இவரை வழிபடுவது சிறப்பு மிக்கது. இவரை வழிபட இந்த வைகாசி மாதத்தில் இருந்து சூரிய பகவானை வழிபட ஆரம்பிக்கலாம். ஆவணி மாதம் பாரம்பொருள் சிவபெருமானால் அதாவது ஈசனாலேயே வழிபட்ட திருத்தலமாகும். ஆடி மாதம் முருகப்பெருமானால் வழிபட்டது இந்த சிவராத்திரி விரதம். ஆவணி மாதம் சந்திரனால் வழிபட்டது. புரட்டாசி மாதம் ஆதிசேஷனால் வழிபட்டதாகும். ஐப்பசி மாதம் இந்திரனால் வழிபட்ட முக்கியத்துவம் வாய்ந்த சிவராத்திரி ஆகும். கார்த்திகை மாதம் சரஸ்வதி தேவியால் வழிபட்ட சிவராத்திரி முறையாகும். மார்கழி மாதம் லட்சுமியால் வழிபட்டது. தை மாதம் நந்தி தேவரால் வழிபட்டது. மாசி மாதம் தேவர்கள் அனைவராலும் வழிபட்டது. பங்குனி மாதம் குபேரனால் வழிபட்டதாகும். மாத சிவராத்திரி நாளில் சிவபெருமான் வழிபாடு செய்வதும் சிவ தரிசனம் செய்வதும் சிவநாமங்களை சொல்லி ஜிபிப்பதும் மகத்தான பலன்களை தந்தருளும் என்பது ஐதீகமாகும். மாத சிவராத்திரியில் சிவபெருமான் ஆலயத்திற்கு சென்று சிவபெருமானை லிங்க திருமேனியுடன் நந்தி தேவரை வழிபட வேண்டும். சிவனாருக்கு வில்வம் சார்த்தி பிரார்த்தனை செய்து பிரச்சனைகள் எல்லாம் தீர்த்து வைப்பார் என்பது ஐதீகமாகும். இன்றைய நாட்களில் சிவராத்திரிக்கு உண்டான கதைகளை படிப்பதும் பரம்பொருள் சிவபெருமானை நினைத்து கொண்டே வளர்வதும் இந்த மாதிரியான அனைத்து செயல்களையும் கண்டிப்பாக செய்ய வேண்டும். பரமசிவனை போற்றி ஆதரிக்கும் சிறப்பான விரதமாகும். தேய்பிறை 14வது நாள் சதுர்த்ததியில் வருவது சிவராத்திரி விரதமாகும். ராத்திரி என்ற பெயரோடு அழைக்கப்படும் விரதங்களில் சிவபெருமானை துதித்து வணங்கப்படும் விரதமே சிவராத்திரி விரதம். சிவராத்திரி நித்திய சிவராத்திரி, பட்ச சிவராத்திரி, மகா சிவராத்திரி, யோக சிவராத்திரி என்றெல்லாம் வகைப்படுத்தப்படுகின்றன. சிவராத்திரி பல இருந்தாலும் முக்கியமாக மாத சிவராத்திரிக்கென சிறப்பு முக்கியத்துவம் வாய்ந்தது.
அதாவது இறைவன் சிம்மம், அதாவது சிம்ம ராசி என்பதாகும் ஆசி இருக்கிறார். அதாவது இந்த மாதம் முழுவதும் சிவபெருமானின் ராசியில் இருந்து அருள் பாதிப்பதால் மகேசனை போற்றி துதித்து அதாவது அவன் ஆசி நாடுகின்ற மாதமாக விளங்குகிறது. சிராவணம் என்றால் ஆவணி மற்றும் மாசியையும் குறிக்கும். பரமசிவனை போற்றி ஆதரிக்கும் சிறப்பான மாதங்களாகும். அதிலும் மாசி என்ற சொல்லில் பொதிந்துள்ளது பொருள் எப்படிப்பட்டது என கண்டிப்பாக பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். அப்படிப்பட்ட பிற சூழலில் இருந்து விடுபட்ட சிவ பதவி பெற்றிட மகேசனை வழிபட்ட உன்னதமான திருநாள் தான் சிவராத்திரி. அம்பிகைக்கு நவ ராத்திரி, அப்பனுக்கு ஓர் இரவு. சிவராத்திரி என்பது மக்களின் புல்லாங்குழல் வழிகாட்டல் ஆகும். அடுத்ததாக மாதந்தோறும் சிவராத்திரி ஒன்று என்றாலும் முக்கியத்துவம் வாய்ந்த ஆவணி மாதத்தில் வருவதே சிறந்த சிவராத்திரி ஆகும். ஊழி காலத்துக்கு பின் பிரபஞ்சத்துக்கு இழந்த சக்தி அளிப்பவர் சிவபெருமான் தனக்குள் அதை அடுக்கிக் கொள்கிறார். அவ்வாறு உலகம் சிவபெருமானிடம் ஒடுங்கிய நாளை சிவராத்திரி என்றெல்லாம், சிவனும் வேறுமில்லை என்றெல்லாம் கூறப்படுகிறது. ஆனால் சிவனை விட்டு என்றுமே எப்போதுமே பிரியாதவர்கள் உமையவள் ஆகும். இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.